Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா combo box. Combo box ஒன்னு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மட டூல் பாக்ஸ்க்கு போயிட்டு அதுல வந்து நீங்க combo boxன்ற டூலை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட். இந்த சீல பாத்தீங்கன்னா combo box. இது அப்படியே select drag பண்ணுங்க உங்களோட ஃபோனுக்கு அப்படியே drag பண்ணிட்டு இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா combo box வந்து select பண்ணிட்டீங்கன்னா இல்ல மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு arrow key ஒன்று இருக்கும் பாத்தீங்கன்னா arrow key ஒன்று இருக்கும் இந்த arrow key கிளிக் பண்ணிட்டு edit type கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு என்னன்னா உங்களோட combo boxல drop downல டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும்னு சொல்லி இங்க நீங்க போடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து கோர்சஸ் இருக்கு அந்த கோர்சஸ்ல என்ன கோர்சஸ் உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் அப்படினா இதுல வந்து நான் கொடுக்கிறேன் ஜாவா சி ஷார்ப் விபி ஏஎஸ்பி இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்கு இதுல உங்களுக்கு தேவையான கோர்சஸை வந்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் அதாவது இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரையில அட் அ டைம்ல வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் டைப் பண்ண முடியும் இதுல அப்படி கிடையாது இதுல வந்து நம்பர் ஆஃப் விஷயத்தை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதை ஓகே பண்ணிட்டு இத போய்ட்டு இப்ப ரன் பண்ணி பாருங்க என்ன எப்படி அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகுதுன்னு சொல்லி அப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா ஒன்று கிடைக்கும் combo box பத்தி பாத்தீங்கன்னா இது அப்படி இந்த drop down செலக்ட் பண்ணீங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாவா இருக்கு சி ஷார்ப் இதுல உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் சி ஷார்ப் வேணா சி ஷார்ப் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இத வந்து இந்த combo box வந்து ரொம்ப ஈஸியான இன்னொரு விஷயம் வழி ஒன்று இருக்கு இதுல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க போயிட்டு இதுல பாருங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு drop down ஸ்டைல்னு சொல்லி இத வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வரும் drop downனு சொல்லி இத வந்து drop down லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க செலக்ட் பண்ணா இப்படி வந்துரும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபஷனலா இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நீங்க டைப் பண்ண முடியாது ஒன்லி நீங்க செலக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த ஒண்ணும் பண்ண முடியாது முதல்ல இருந்த மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத வந்து இந்த இப்படி வச்சிருந்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து இத பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த இத ரிமூவ் பண்ணக்கூடியதாவும் இருக்கும் அது அப்படி நீங்க போட்டீங்கன்னா ஆப்ஷன் வந்து மாத்தினீங்கன்னா ஒரு ப்ரொபஷனலா இருக்கும் drop down லிஸ்ட்னு சொல்லி ரைட் இந்த ஆப்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு combo box வந்து செய்யறேன் இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே டைப் பண்ண முடியாது உங்களுக்கு தேவையான செலக்ஷன் மட்டும் தான் இதுல பண்ணிக்கொள்ள முடியும் ரைட் இப்போ இத வந்து அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம்னா இந்த combo box-ஐ செலக்ட் பண்ற அந்த டெக்ஸ்ட் வந்து உங்கள இன்னொரு combo box ஒன்னு போடுறேன் அந்த combo box-ஐ டிஸ்ப்ளே ஆகி காட்டணும் அது எப்படின்னு சொல்லி பாப்போம் இப்போ நான் இன்னொரு combo box-உம் போட்டுக்கிறேன் பாத்துக்கங்க இப்போல போயிட்டு இன்னொரு combo box இங்க சி ரைட் எடுத்துட்டு இதையும் வந்து நான் வந்து இந்த drop downல போயிட்டு முதல்ல கொடுத்த மாதிரியே எப்படி கொடுக்கணும் drop down ஸ்டைல வந்து drop down லிஸ்ட்னு செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து இந்த drop down நீங்க செலக்ட் பண்றது வந்து இந்த drop downல போயிட்டு சேவ் ஆகணும் அது எப்படின்னு சொல்லி பாப்போம் அப்ப இந்த drop down-ஐ டபுள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல செலக்டட் இண்டெக்ஸ் சேஞ்ச் இது அந்த ஈவென்ட் இதுல போயிட்டு நீங்க கோட் பண்ணனும் நீங்க செலக்ட் பண்ற இப்ப நீங்க வந்து உங்களோட டிஸ்ப்ளே ஆக வேண்டிய எது டிஸ்ப்ளே ஆகணும் நீங்க செலக்ட் பண்ற விஷயம் வந்து combo box 2 இது வந்து combo box 1 combo box 2 அதாவது combo box 1 ல நீங்க வந்து செலக்ட் பண்ற விஷயம் வந்து combo box 2 ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும் ஏனா அப்ப நீங்க என்ன எழுதணும்னா combo box 1 ல ஃபர்ஸ்ட் வந்து combo box 2 இத தான் டிஸ்ப்ளே பண்ண போறீங்க dot items dot add right அதாவது combo boxல items dot add அதாவது எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத டிஸ்ப்ளே அத வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்ட சொல்லி தான் நான் சொல்லிருக்கேன் combo box 2 ல items dot add எங்க இருந்து வரணும் முதல்ல ஐட்டத்தை நம்ம ஆட் பண்ண போறோம் combo box 2 ல அதாவது combo boxல 1 ல வருது இந்த 1 ல வரத தான் ஆட் பண்ண போறோம் combo box 2 ல ரைட் அப்ப நான் வந்து கொடுக்கிறேன் combo box 1 dot selected index right selected item அவ்வளவுதான் விஷயம்
இங்கே வந்து உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 string மெத்தட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஏதாவது ஸ்ட்ரிங் 2 string மெத்தட் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஏதாவது நம்பர்ஸ் வந்தாலும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ரைட், இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவான்றது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாவான்றது இதில் வந்துடுச்சு. ஜாவா மட்டும் தான் இருக்குது. இப்போ அடுத்தது சி ஷாப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சி ஷாப்பும் வந்து சேவ் ஆயிடுச்சு. அப்புறம் ஏஎஸ்பியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது 3 செலக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு விபியை கடைசியாக செலக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு விபியும் இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விஷயங்கள் வந்து நம்மளால் செஞ்சு கொள்ள முடியுங்க காம்போ பாக்ஸை பயன்படுத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.